இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய முஸ்லிம் உணவகங்களில் இப்போதைக்கு விலை உயர்த்தப்படாது. பிரஸ்மா உணவின் விலையை உயர்த்தும் எண்ணம் இப்போது தங்களுக்கு துளியும் இல்லை என்று பிரஸ்மா எனும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்திய முஸ்லிம் உணவகங்களை உட்படுத்திய ஒரு சங்கம் உணவின் விலையை கணிசமாக உயர்த்தவிருப்பதாக சில தினங்களுக்கு முன்னர் அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்பில் கருத்துரைத்த போது பிரஸ்மா தலைவர் டாக்டர் ஜவஹர் அலி தைப் கான் அதனை உறுதிப்படுத்தினர். பிரதமரின் கோட்பாட்டிற்கு இணங்க நாட்டு மக்களின், குறிப்பாக வசதி குறைந்த மக்களின் நலன் காப்பதில் பிரஸ்மா எப்போதும் முனைப்போடு செயல்படும். அந்த வகையில் அரசாங்கத்தின் எவ்வித அறிவிப்பும் இன்றி தான் தோன்றித்தனமான முறையில் உணவுப் பொருட்களின் விலையை பிரஸ்மாவின் கீழ் செயல்படும் உணவகங்கள் அதிகரிக்காது. எனவே இவ்விவகாரம் குறித்து பொதுமக்கள் தேவையற்ற விமர்சனங்களை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜொகூர் மாநிலத்தில் உள்ள இந்திய முஸ்லிம் உணவகங்களில் அடுத்த ஆண்டு முதல் உணவின் விலையை 5 விழுக்காட்டுக்கு உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக அம்மாநில இந்திய முஸ்லிம் வர்த்தக சங்கம் தெரிவித்திருந்தது. அச்செய்தி ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் அது குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் எழுந்தன. அது அவர்களின் சுய கருத்து என்று கூறிய டாக்டர் ஜவஹர் அலி அச்செய்திக்கும் பிரஸ்மாவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தினர். தகவல் வழங்குபவர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பை பெற குற்றத்தை தெரிவிக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு தகவல் வழங்குபவர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பை பெற விரும்பும் எந்த ஒரு நபரும் முன்னதாக எந்த ஒரு குற்றத்தையும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும். சரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதோடு சம்பந்தப்பட்ட சட்டத்தில் அது இடம்பெற்றுள்ளதாக சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமன் சைட் தெரிவித்தார். தாங்கள் ஊடகத்திடம் பேச வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் மற்றும் பாதுகாப்பை பெற விரும்பினால் அதை நிறுவனமே நிர்ணயிக்கும். இதற்கு காரணம் அவர்களின் என்ன தகவல் உள்ளது என்று நிறுவனம் மதிப்பிட வேண்டும் என்றார் அவர். நேற்று 2024 அனைத்துலக நடுவர் மன்றத்தை தொடக்கி வைத்த பின்னர் அசலினா அவ்வாறு குறிப்பிட்டார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற புத்தாக்க போட்டியில் பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளி வாகை சூடியது. அறிவியல் மற்றும் கணிதம் சார்ந்த புத்தாக்க திறன்களில் மாணவர்களை மேம்படுத்த தமிழ் பள்ளிகள் அவ்வப்போது அது தொடர்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. அதில் அண்மையில் இந்தோனேஷியா பாலியில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு அனைத்துலக புத்தாக்க போட்டிகள் ஜொகூர் பாசின்பூடாங்கில் உள்ள பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் சாதனைகள் படைத்து பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். நவம்பர் 5 முதல் 10ஆம் தேதி வரை இந்தோனேஷியா பாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் 12 நாடுகளை சேர்ந்த சுமார் 1700க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். அதில் பல சவால்களை கடந்து மலேசியாவை பிரதிநிதித்து பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளியை சேர்ந்த 25 மாணவர்கள் பங்கேற்றனர். பார்வையற்றோருக்கான நவீன கைத்தடி, வேப்பெண்ணெய் பூச்சிக்கொல்லி, தாவரங்களிலான இயற்கை திரவ வண்ணம், 5 நபர்களுக்கான நவீன குடை, உண்ணக்கூடிய கரண்டி மற்றும் தட்டு போன்ற தங்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் அங்கு வெளிப்படுத்தினர். ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்கள் மற்றும் முயற்சிகள் கையாண்டு 2 தங்கப்பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 2 மெகாடோனியா சிறப்பு விருதுகள் உட்பட 2 மிக சிறப்பு விருதுகளை பெற்று அவர்கள் மாணவர்கள் சாதனை படைத்தனர். இறந்த உடலை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த ஆடவருக்கு 7 நாட்கள் தடுப்பு காவல். பழைய கிளான சாலையில் அமைந்துள்ள தாமான் வைச்சி குடியிருப்பு பகுதியில் தனது வீட்டில் தனது தாயார் என்று நம்பப்படும் பெண்மணி ஒருவரின் இறந்த உடலை 3 ஆண்டுகளாக குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த ஆடவருக்கு நேற்று தொடங்கி 7 நாட்களுக்கு தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது. 53 வயதுடைய அந்த வேலையில்லா ஆடவர் நவம்பர் 19ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். இதுவரை அவ்வாடவர் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முந்தைய குற்றவியல் பதிவுகள் எதுவும் இல்லை என்றாலும் அவர் குறித்த மருத்துவ அறிக்கை மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக தமது தரப்பு காத்திருப்பதாகவும் டாக்டர் ருஸ்டி கூறினார். டைம் குடும்பத்தினருக்கு அன்பார் இரங்கல். முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடீன் மறைவிற்கு அவரின் குடும்பத்தாருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு குறிப்பாக நிதி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரின் சேவை மற்றும் பங்களிப்பை அரசாங்கம் பெரிதும் அங்கீகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பெரு லிமாவை சென்றடைந்ததும் ரதுஸ்ரீ அன்வாருக்கு துண்டைம் ஜைனுடின் இறப்பு செய்தி கிடைத்தது. பின்னர் அவர் சமூக வலைதளத்தின் மூலம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். 86 வயதுடைய துண்டைம் பெட்டலிஞ்சையாவில் உள்ள அசுல்தா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை 8:21 மணிக்கு காலமானார். மற்றொரு நிலவரத்தில் துண்டைம் ஜைனுடின் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்திருக்கும் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தாம் ஒரு நல்ல நண்பரை இழந்துவிட்டதாக தனது முகநூல் பதிவில் வருத்தம் தெரிவித்துள்ளார். துன் டாக்டர் மகாதீரின் அரசியல் நண்பராக அவரோடு பல ஆண்டு காலம் ஒன்றிணைந்து செயல்பட்ட துண்டைம் 2001ஆம் ஆண்டுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். இதனிடையே நேற்று காலமான துண்டைம் ஜைனுடினின் குடும்பத்தினருக்கு தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். டைமின் மறைவை அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மன உறுதியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஃபாமி கேட்டுக்கொண்டார். ATP உலக தொடர் டென்னிஸ் போட்டி யானிக் சின்னர் வெற்றி. ATP உலக தொடர் டென்னிஸ் போட்டி நடைபெற்ற குழு அளவிலான ஆட்டத்தில் வெற்றி பெற்ற இத்தாலியன் யானிக் சின்னர் தமது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளார். அமெரிக்காவின் டெய்லர் ஃபிட்ஸுடன் யானிக் சின்னர் விளையாடினார். இவ்வாட்டத்தில் 6-4, 6-4 என்ற நேரடி செட்களில் உபசரணை நாட்டின் யானிக் சின்னர் வெற்றி பெற்றார். இவர்களின் ஆட்டம் 1 மணி நேரம் 40 நிமிடம் வரை நீடித்தது. இதனிடையே ரஷ்யாவின் டானியல் மெட்வோவ் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாருடன் மோதினர். இந்த ஆட்டத்தில் 6-2, 6-4 என்ற செட்களில் தோற்கடித்து குழு அளவிலான தமது முதல் வெற்றியை டானியல் மெட்வோவும் பதிவு செய்துள்ளார். இன்று நடைபெறவிருக்கும் ஆட்டத்தில் மெட்வோவ் சின்னருடன் மோதவுள்ளார். தந்தை மகளை கொலை செய்ததாக 32 வயது ஆடவர் மீது குற்றச்சாட்டு. கடந்த வியாழக்கிழமை ஒரு தந்தையையும் அவரின் மகளையும் கொலை செய்ததாக ஆடவர் ஒருவர் மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. மேஜிஸ்ட்ரேட் நத்ரத்துல் நைம் முகமது சைதி முன்னிலையில் தம் மீதான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது 32 வயதுடைய முகமது ஃபரான் இசுதீன் ரோஸ்மன் அது தனக்கு புரிந்ததாக தலையசைத்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் பினாங் மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதால் விசாரணை அங்கு மேற்கொள்ளப்பட்டது. அவற்றுடன் இக்கொலை உயர் வழக்கு நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதால் அவரிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த நவம்பர் 7ஆம் தேதி ஆயிரேதாம் ஜாலான் லெகாங் ஆங்சானில் உள்ள ஸ்ரீ ஐவாரி அடுக்குமாடி குடியிருப்பில் 62 வயதுடைய சுல்கிப்லி இப்ராஹிம் மற்றும் அவரின் மகளான 30 வயதுடைய சித்தி சுலைலா சுல்கிப்லி ஆகியோரை கொலை செய்ததாக முகமது ஃபரான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வழக்கின் அடுத்த கட்ட செவிமடுப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.